அதான் ஹோட்டலுக்கு போகிற வழி. சரி டின்னர் சாப்பிட்லான்ட்டு சொல்லிவிட்டு வெளியில் போனோம். பார்த்தா பாருங்கள் இப்படி இருக்குது. பேசாமல் உள்ளே ஆர்டர் பண்ணியிருக்கலான்னு தோணுது. சரியான ஸ்லோப் ஒன்று வந்துருச்சு. இப்போ போயிட்டு இறங்குவோம் பொறுமையாக. ஹே கைஸ், வணக்கம். நான் செல்வா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரூம்லேருந்து கிளம்பி 900 கண்டி வந்து ரீச் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம கிளாஸ் பிரிட்ஜு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். வீக்கெண்டுங்கிறனால ஜிப்லைன், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வந்து போக முடியல. பிகாஸ் வந்துட்டு டிக்கெட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு இங்கே இவ்வளோ தான் சொல்லிட்டு டிக்கெட்ஸ்லாம் இருக்குது. அதனால் வீக்கெண்ட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால நம்மளால் போக முடியல. டிசப்பாயின்மெண்ட்டோடு நம்ம திரும்பி அங்கேருந்து பனசுலா சீகாட்டில் இருக்க நம்ம ரூமுக்கு வந்து போயிருப்போம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். எல்லாமே க்ளோஸ்டுங்க. ஜிப்லைனு, ஃபால்ஸு ரெண்டுமே க்ளோஸ்டு. டிக்கெட்டை வீக்கெண்ட்ஸ்னால எல்லாமே சோல் அவுட் ஆகிடுச்சாமா. ஸோ போயிட்டு வேஸ்ட்டாக திரும்பி வந்துட்டுருக்கோம். நீங்கள் அப்படி வீக்கெண்ட்ஸ் வர மாதிரி இருந்தால் முன்னாடியே ஒரு 8 o'clock வந்துட்டு ஒரு 1-2 எல்லாமே ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் வேஸ்ட்டு இங்கே வர்றது. லஞ்ச் முடிச்சாச்சுங்க. அந்த டவுன் விட்டு கொஞ்சம் வெளியே வந்தோடனே வந்துட்டு 2 ரோடு பிரியும் கல்பட்டாக்கு. அது எட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். ஸோ அதான் சாப்பிட்டோம். பரவாயில்ல, சீப்பாகவும் நல்லாவும் இருந்துச்சு. சாப்பிட்டு திரும்ப இப்போ கல்பட்டா நோக்கி போயிட்டுருக்கோம். கல்பட்டா போய் அங்கேருந்து ஒரு 15 kilometers பனசூராக்கு. டோட்டலாக வந்துட்டு 15 ஒரு 27 kilometers கைஸ். இங்கேருந்து கல்பட்டா 12 kilometer. கல்பட்டா வந்தாச்சு மக்களே. இன்னும் அது ஜஸ்ட் 15 kilometers. ஓகே. ஸோ கல்பட்டா இன்னும் வரல. இன்னும் ஒரு 2 kilometer இருக்காமா. வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். நேற்று நம்ம கோயம்புத்தூர் கிளம்பி வயநாடு வந்திருக்கோம். வர வழியில் ஒரு வியூ பாயிண்ட்டு, சின்ன ஒரு ட்ரைபல் வில்லேஜ் ஒன்று போயிருப்போம். செட்டப்பு வில்லேஜ் கிடையாது, செட்டப், அதுக்கு போயிருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். ஆக்சுவலாக செக்இன் வந்துட்டு 2 மணிக்கு, டைம் இப்போ 4 ஆச்சு. இப்படி அங்கே போகிறக்குள்ள ஒரு 4:30 ஆயிடுன்னு நினைக்கிறேன். கல்பேட்டா தாண்டி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 3 kilometers வந்திருப்போம். சிட்டிக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ஃபுல்லாகவே ரூட் இப்படி தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது. இப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி தெரில. எக்ஸாக்டாக இன்னொரு 10 kilometers இருக்குது நம்மளோட ரெசார்ட்டுக்கு. பாருங்க, ஃபுல்லாகவே வந்துட்டு விவசாயம், காடு. ரோடு இங்கேயும் கூட நல்லா இருக்குங்க. அங்கங்கே சின்ன சின்னதாக குண்டு குழியுமாக இருக்குது. இருந்தாலும் வந்து சூப்பராக இருக்குது. வீடியோ நண்பர்களே, ஹெல்மெட் எடுத்த அப்புறம் மேண்டிட்டு என்னது கண்ணாடி போடுறது. ஃபோன் நம்பர் அந்த போர்டு அப்படியே முன்னாடி வரும். ஹே கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே கல்பேட்டை தாண்டினதுக்கப்புறம் சரியான மழைங்க. அதனால் ஃபுல்லாக கோப்ரோலாம் கழட்டி உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். 10 ஸ்டே தான்.
இதுதான் நம்ம தங்கியிருக்க டென்ட்டு. மொத்தம் 2 பேர் தங்குற மாதிரி தான். பட்டு 3 பேருக்கு ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கன்ஜஸ்டாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் தங்கி ஆகணும். தென் இப்போது இங்கேருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து பார்த்தா போக போகிறோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தென் இங்கே ஜிப்லைனு ஐஸ் சைக்கிளிங்கு எல்லாம் இருக்குன்ட்ருக்காங்க. நைட்டு பார்பிக்யூக்கான எல்லா இதுவுமே போட்டு தந்துடுவாங்க. அப்புறம் ஃபயர் கேம்ப் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்து 1300, டோட்டலாக வந்துட்டு 3900 வந்து வாங்கினாங்க. ஓ ஃபஸ்ட் ஸ்விம்மிங் பூல் தான் கைஸ். போய்ட்டு ஸ்விம்மிங் பூலை காட்டுறேன் பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், டேம் வியூவோட சூப்பராக இருக்குது. காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல. இது வந்து பன்சுரா டேம்ன்ட்டு. டே பேக் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்டா. ஏன் ட்ரெஸ் மாற்றிருக்கா? எதுக்குடா பேகு? இது அந்த கவரு இங்கே பக்கத்துலேயே ஜிப்லைனு எல்லாமே இருக்குது. ஜிப்லைன் இப்போ ஒன்றோட போய்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு இருக்கு போல். குழந்தைங்களுக்கு தண்ணியே இல்லை. இருங்க அப்படியே காட்டுறேன். இங்கே வந்து ஸ்கை சைக்கிளிங்க்கு இது ரெண்டுமே, ஜிப்லைனே ஸ்கை சைக்கிளிங்க்கு வேறுங்க தான் சைக்கிள். ஸோ இது வந்து ஈவினிங்கும் வந்து கூப்பிட்டு போவாங்க, சொன்னோம்னா மார்னிங்கும் போய்க்கலாம். இது போக வந்து ட்ரெக்கிங்கு, மார்னிங் ட்ரெக்கிங்கு அது இன்க்ளூட் இருக்குது. அது மார்னிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பசங்க வேறு இறங்கிட்டாங்க. டேவோடு என்னடா குதிப்பேன்னு வர்த்தா. நம்மளும் போயிட்டு உள்ளே இறங்குவாங்க. கம் டு வயநாடு. தெரியுதா? தெரியுதா பாரு உள்ள வீடியோ. இதெல்லாம் நிஷாத், இதெல்லாம் மேகாலயா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. என்ன டென்ட்டு மட்டும் ஒரு 3 பேருக்கு ஒரு டென்ட்டு கொடுத்துட்டாங்க. பட் பரவாயில்ல, மற்ற எல்லாமே செமையாக இருக்குது. வந்த ரூட்டு அந்த ரூட்டுக்குன்னே வரலாம். நீங்கள் கேமரா ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் நேரில் உண்மையாகவே வருது. தண்ணி கிளியராக இல்லைடா, உள்ள நமக்கே ஒன்றும் தெரில பற்றியா. Abhi we come to Seagot. Look at the view. வியூ காட்டு இதை தான் காமிச்சிட்டு இருக்கேன். Seagot ப்ரோ, இது Seagot இல்லை. மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கே பாருங்க, டீசல் மாதிரி ரொம்ப வேறு லெவல் வியூங்க. முன்னாடி அப்படியே குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மறுபடியும் டென்ட்டுக்கே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்து ஃபுட்டு வந்து என்னடா கம்மியாக தான் இருக்குது, ரேட் கூட இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு 4-5 வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படி கிளம்ப வேண்டி தான். வேறு ஈவினிங் வந்து லைட் எஃபெக்ட்ஸ் தான் பாருங்க. செமையாக இருக்குது. இதுதான் அந்த வில் போகிறதுக்கான இடங்க. செமையாக இருங்க. டென்ட் இல்லாமல் ரூம் மட்டும் எடுத்து தான் இன்னும் ஃபுல் பர்ஃபெக்ட் ஆகிருக்கும் ரெசார்ட்டு. டென்ட் எடுத்து 3 பேர்த்துக்கு ஒரு சின்ன டென்ட்டாக இருக்கனால ரொம்ப கன்ஜஸ்டாக தான் இருக்குது. எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தூங்கி தான் ஆகணும். நான் தெரியுமான்னு தெரில. ஸோ ஓகே, அப்படியே லைட்லாம் ஆன் பண்ணியிருக்காங்க, அப்படியே காட்டுறேன். ஃபயர் கேம்ப் டிஜே வித் மியூசிக் இருக்குது. சியூ சூன் டிஜே எல்லாம் இன்க்ளூடாங்க எல்லாமே. ஹோட்டலுக்கு போகிற வழி. சரி டின்னர் சாப்பிட்லான்ட்டு சொல்லிட்டு வெளியில் போனோம். பார்த்தா பாருங்கள் இப்படி இருக்குது. பேசாமல் உள்ளே ஆர்டர் பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஒன்றுமே தெரியல, ஆள் நடமாட்டமே கிடையாது போல இருக்குங்கலாம். காட்டுக்குள்ளே ஹோட்டலை கட்டல, காட்டில் தான் ஹோட்டலே கட்டியிருக்காங்க போல இருக்குது.
ஒரு லைட்டு ஒன்றும் இல்லை. இப்படி தான் 3-4 கிலோமீட்டர் போனோம். அதுக்கடுத்து தான் மெயின் ரோடே வரும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஃப் ரோடு வேறு, வண்டி வேறு பஞ்சருங்க. வண்டியிலலாம் வர மாதிரி இருந்ததுன்னா நல்ல கண்டிஷனாக வண்டியை ரெடி பண்ணிக்கோங்க. டயர்லாம் மாற்றுறதுனா மாற்றிருங்க. நார்மல் டயர்லாம் வந்தால் வெடிச்சு போயிடும். அப்புறம் தள்ளிட்டு தான் சுற்றணும். எங்கடா பாதையை காணும்னு பார்க்காதீங்க. பாதை வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு மலையை ஒரே ஸ்டேஜில் ஏற்றுறோம். சரியான ஸ்லோப் ஒன்று வந்துருச்சு. போயிட்டு இறங்குவோம் பொறுமையாக. காராக இருந்தால் பரவாயில்ல, 2 வீலர்னா நைட் ரைடை தவிர்த்துருங்க. தனியாக போக தவிர்த்துருங்க. தனியாலாம் வந்துடாதீங்க. டென்ட்லேயும் தனியாக தூங்காதீங்க. 7 கிலோமீட்டர் அலைஞ்ச பின்னா ஃபைனலாக இந்த ஹோட்டலில் கண்டுபிடிச்சோம். பார்க்க சின்னதாக இருந்தாலும் செம்ம ஒர்க்குங்க ஃபுட்டு. வீடியோவில் ஆட் பண்ணி விட்டுருங்க. நைட் டைம் சாப்பிட வந்தாங்களா அதோட ஆட் கொடுங்க சர்வர். 10 ரூபா. கொத்து தப்பாக இருந்துச்சு ஆகும் பார்த்தியா, வெளியே இருக்குது. அப்படியே உட்காருவா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேள்வி போகிறேன் கப்பா பிரியாணி. இப்படி இருக்கு காளான் மாதிரி இருக்கு. கப்பா பிரியாணி. ஒரு காளானே கொஞ்சம் அப்கிரேடான இப்போ இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. அது ப்ரான் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் அடி எனக்கு வச்சோத்திய. நைட் டைம் பாருங்க, நம்ம லைட் எஃபெக்ட்ஸு இந்த மேலேயே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட்டு வந்தோம். நைட்டு டிஜே ஃபயர் கேம்ப்னு சொல்லிட்டு ஆள் செம்ம சிறப்பாக வந்து முடிஞ்சுது.